ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சம்பவம் மொத்த உலகையும் அதிர வைத்துள்ளது. அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் பரபரப்பான சூழலில் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அடுத்த எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கம் என பலரும் கவலை தெரிவித்துள்ளனர். அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஈரானுக்கு தங்களிடம் உள்ள அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரானும் தங்களிடம் உள்ள அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதனை அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போருக்குள் அமெரிக்கா தலையிட்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு உலக நாடுகள் பல எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக துருக்கி, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளின் குரல்கள் அமெரிக்காவுக்கு எதிராக வலுக்க துவங்கியுள்ளன. இதனை பொருட்படுத்தாத ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு அடுத்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து பேசிய ட்ரம்ப், ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழிப்பதும் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் தான் அமெரிக்காவின் முதல் நோக்கம். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டன. மத்திய கிழக்கு பகுதியின் கொடுங்கோல் நாடான ஈரான் அமைதிக்கான உடன்பாட்டை மேற்கொள்ள வேண்டும், இல்லையேல் அடுத்தடுத்த தாக்குதல் மிக பெரியதாகவும் மிக எளிதாகவும் இருக்கும் என ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி தொடர்ந்து பேசிய அவர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் ஈரான் தொடர்ந்து பேசி வருகிறது. வெடிகுண்டுகள் மூலம் நம் மக்களின் உயிரை பறிக்கின்றனர். இது தொடரக்கூடாது என பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முடிவு செய்தேன். இனி இது தொடரக்கூடாது. ஈரானில் அமைதி ஏற்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அங்கு மோசமான பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதிப்பு கடந்த ஒரு வாரமாக ஈரான் சந்தித்து வரும் நிலையை காட்டிலும் இன்னும் மோசமாக இருக்கும் என அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் மேலும் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.